பிரேக்கப் ஸ்டோரி சொல்ற எல்லாருமே நல்லவங்க இல்ல. இந்த 4 ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டும் தெரிஞ்சா போதும் அவங்களோட இன்டென்ஷனை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இதுல இந்த 3வது ஸ்ட்ராட்டஜி ரொம்ப எஃபெக்டிவான ஸ்ட்ராட்டஜி. வெல்கம் டு டாக்ஸிக் டாக்டிக்ஸ் சீரிஸ் பார்ட் 2. இந்த சீரிஸ்ல நம்ம எப்படி ஒரு பர்சனோட டார்க் மேனிபுலேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸை வச்சு இன்னொரு பர்சனை அவங்க மைண்ட் ட்ராப்ல சிக்க வைக்கிறாங்கன்னு பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இந்த வீடியோல உங்களோட இன்டென்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆரம்பிக்கலாங்களா? ஸ்ட்ராட்டஜி நம்பர் 1, டைம்லைன் ஸ்ட்ராட்டஜி. ஒரு ஜென்யூன் பர்சன் எப்பவுமே ஒரு ட்ரஸ்ட்டோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க பிரேக்கப் ஸ்டோரி ஓப்பன் அப் பண்ணுவாங்க மத்தவங்க கிட்ட. பட் மேனிபுலேட்டர்ஸ் டே 1 ஸ்கிராச்ல இருந்தே அவங்க பிரேக்கப் ஸ்டோரியே அவங்க பெயினை வச்சு தான் கான்வர்சேஷனே மூவ் பண்ணுவாங்க. ஸ்ட்ராட்டஜி நம்பர் 2, ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி. ஒரு ஜென்யூன் பர்சன் அவங்க பிரேக்கப் ஸ்டோரி ஷேர் பண்றப்ப சரி, அவங்க எக்ஸ பத்தி பேசுறப்ப சரி, ரெஸ்பான்சிபிலிட்டி ஷேர் பண்ணிப்பாங்க. இல்ல ப்ரோ என் மேலே தப்பு இருக்கு அதனால தான் பிரிஞ்சிட்டோம், இல்ல ப்ரோ எங்க 2 பேருக்குள்ள செட் ஆகல தான் ப்ரோ பிரேக்கப் பண்ணிட்டோம். பட் ஒரு மேனிபுலேட்டர் விக்டிம் கார்டு ப்ளே பண்ணுவாங்க. எல்லா தப்பும் அந்த பொண்ணு தான் பண்ண மாதிரி பேசுவாங்க. எந்த ரேஞ்சுக்குன்னா ப்ரோ சுதா பாஸ்கர் ப்ரோ அவ, ஈஸ்வரி ப்ரோ அவ, கீதா ப்ரோ அவ, இந்த ரேஞ்சுக்கு பேசுவாங்க. 3வது ஸ்ட்ராட்டஜி ரொம்ப எஃபெக்டிவான ஸ்ட்ராட்டஜி, பவுண்டரி ஸ்ட்ராட்டஜி. ஒரு ஜென்யூன் பர்சன் கிட்ட நீங்க நோ சொல்றீங்கன்னா அந்த நோ மதிப்பாங்க. இல்லங்க எனக்கு தூக்கம் வருது, நான் நாளைக்கு உங்ககிட்ட பேசுறேன், ஓகேங்க தேங்க்ஸ் ஃபார் லிசனிங், பை பை குட் நைட். அதே ஒரு மேனிபுலேட்டரா இருந்தா இல்லங்க எனக்கு தூக்கம் வருது, நான் நாளைக்கு உங்ககிட்ட பேசுறேன், ஓகேங்க எல்லாரும் என்ன விட்டு போறது சகஜம் தான், நீங்களும் போய் தூங்க போங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, தி ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. ஒரு ஜென்யூன் பர்சன் அவங்க கிட்ட பிரேக்கப் ஸ்டோரி சொல்றாங்கன்னா அவங்களுக்கு அவங்க செஸ்ட்ல இருக்கிற பர்டன் கம்மியாகணும், அதுல இருந்து மூவ் ஆன் ஆகணும், அதுக்காக தான் இருக்கும். எவென்ச்சுவலி அவங்க மூவ் ஆன் ஆயிடுவாங்க. அந்த டாபிக் பத்தி பேச மாட்டாங்க, நார்மலா கான்வர்சேஷன் இருக்கும். பட் ஒரு மேனிபுலேட்டர் அவங்க கான்வர்சேஷன் மொத்தமாவே அவரோட பெயினை பத்தி ஒரு பிரேக்கப் ஸ்டோரி மட்டும் தான் சுத்திக்கிட்டு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல அனதர் டாக்ஸிக் டாக்டிக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் அனதர் கைண்ட் ஆஃப் மேனிபுலேட்டர் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் என்ன ஃபாலோ பண்ண மறக்காதீங்க.